ஏய் நிதிஷா, என்னோட லேப்டாப் பேக் எடுத்துட்டு வா. எவ்வளோ நேரமா கேட்குறேன், எங்கடி இருக்க? வரதுக்கு இவ்வளோ நேரமா? வேலை பார்த்துட்டு இருந்தேன். அக்கா உன் கையால் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு சுற்றி போச்சு. இன்னைக்கு சின்ன அக்கௌண்ட்டில் ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா. சொல்லுவேடா சொல்லுவேன். எங்க அக்காவும் தம்பியும் வராங்க. அவங்க முன்னாடி மட்டும் என்ன எதுவும் திட்டாதீங்க ப்ளீஸ். வா தம்பி, வாங்கக்கா, வந்து உட்காருங்க. என்ன 2 பேரும் சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தோம்மா, அப்படியே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். சரி, அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களாக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்கடா. வந்திருக்கோம், ஒரு வாரத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லாமல் உட்காந்துருக்கேன் பார்த்தியா. விடு விடு பார்த்துக்கலாம். 2 பேரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். நான் சமைக்கிறேன், சரியா? பரவாயில்லக்கா, இருக்கட்டுங்க. இன்னொரு நாளைக்கு அப்பா அம்மாவோட சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுக்கலாங்க. ஏய் நிதிஷா, சட்டையை அயன் பண்ண சொன்னே, பண்ணிட்டியா? மறந்தே போயிட்டேங்க. இது பண்ணி கொடுத்துட்றேங்க. என்னது மறந்துட்டியா? ஓ, உங்கள் வீட்டு ஆளுங்களை பார்த்தோன்னா எல்லாத்தையும் மறந்துட்டியா? இனிமேல் உன் வாயிலேருந்து மறந்துட்டேங்கிற வார்த்தையே வரக்கூடாது, இல்லைனா எல்லாத்தையும் மறக்க வச்சிருவேன். புரிஞ்சதா? புரியுதா சொல்லு, வாயை உடச்சி புரிய வைக்கிறேன். அக்கா கொடுக்கா. விடு விடு. என்ன மச்சான், அடிக்கணும்னு தோணுதா? வா அடி. என்னை அடிச்சினா உங்கள் அக்காவை நீ வாழா வெட்டியாக தான் பார்த்துக்கணும். வந்தோமா சாப்பிட்டோமா கிளம்பிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அசிங்கமாயிடும். என்னை மன்னிச்சிருக்கா. இங்கே நடந்த எதையுமே அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னடி வாழ்க்கை வாழ்ற நீ? பாடி நம்ம வீட்டுக்கு. அக்கா உன்னை இந்த மாதிரி பார்க்கறது கஷ்டமாகுதுக்கா எனக்கு. பார்க்க போகலாம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுவாங்க. நம்ம பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டோமேன்னு அவங்க நினச்சி வேதனைப்படுவாங்க. அது அவங்களுக்கு வேண்டாம். அவங்க கஷ்டப்படுவாங்கன்ட்டு நீ இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை இந்த மாதிரி ஆள் கூட வாழணுமா? இங்கேயோ தூரமாக தானக்கா இருக்கேன், இப்படியே இருந்துட்டு போயிடுறேன். அப்பாவும் அம்மாவும் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. இனி இந்த பக்கம் வராதீங்கக்கா. பாக்கா